வெல்கம் டு கோவை குயில் சேனல். நான் உங்கள் சகோதரி வித்யா. இன்னைக்கு நாம ஸ்வீட் பொட்டேட்டோ கீர் தான் செய்ய போறோம். அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ கீருக்கு நான் ஏற்கனவே ஸ்வீட் பொட்டேட்டோவை நல்லா கழுவி துருவல்ல நல்லா துருவி வச்சிருக்கேன். இது ஸ்வீட் பொட்டேட்டோ தான், பார்க்க கேரட் கலர்ல இருக்கும். பட் இது கலரான ஸ்வீட் பொட்டேட்டோ, நல்லா டேஸ்டா இருக்கும். அடுத்து ஒரு கப்பு ஜவ்வரிசியை நான் கொஞ்சம் தண்ணியில் லைட்டாக கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு வெல்லத்தை எடுத்து வச்சிருக்கேன். இது கூடவே ஒரு கப் பால், தேவையான அளவு பால் சேர்த்துக்கணும். இதுக்கு வறுக்கிறதுக்காக முந்திரி, கிஸ்மிஸ், அதாவது உலர் திராட்சை, அப்புறம் ஏலக்காய், இதை பொடி பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு கீர் செய்யறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். நல்லா அகலமான பேன் வச்சுருக்கேன். ஏன்னா பால் பொங்கும்போது வெளியே வழிஞ்சு வரக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் பெருசாகவே எடுத்திருக்கேன். இதில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் நல்ல பசு நெய் சேர்த்துக்க போகிறோம். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் கீ நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம துருவி வச்ச இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை இதில் சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ ஸ்வீட் பொட்டேட்டோவை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா நெய்யிலேயே வறுத்தாச்சு. நல்லா நீங்கள் வதக்கும் போது பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக வர்ற மாதிரி ஆகிருக்கும். அதோட ஈரத்தன்மையெல்லாம் போய் நெய்யில் வதக்கும் போது அதோட பச்சை வாடை எல்லாமே போயிருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே நம்ம ஒரு கப் கழுவி வச்ச, நான் சிம்மில் வச்சுக்கிறேன் அடுப்பை, கழுவி வச்ச ஜவ்வரிசி கொஞ்சம், ஒரு கப் பால், ஒரு கப் தண்ணி. இப்போ இந்த ஜவ்வரிசியும் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவும் இந்த பால்லையே வேகணும். நான் எடுத்துருக்கிறது சின்ன சைஸ் ஜவ்வரிசி தான், அப்போ தான் இந்த கீருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது நல்லா பாலில் வெந்ததுக்கப்புறம் நம்ம வெள்ளை கரைசலில் கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் இது நல்லா வேகிறதுக்கு மூடி போட்டு வைப்போம். இப்போ தட்டி வச்ச ஒரு கப் வெல்லத்தை பேனில் சேர்த்து அது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை கரைச்சிக்க போகிறேன். கரைச்சி இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. இப்போ வெள்ளை கரைசல் நல்லா கொதிக்குது. அது கூடவே நான் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து இதுலேயே கொதிக்க விட்டுறேன். இதை நல்லா வடிகட்டி ஆற வச்சு அதுக்கப்புறம் தான் இந்த கீர் கூட நம்ம சேர்க்கணும். இப்போ இந்த கீர் நல்லா கெட்டியாக இருக்குது. அதே சமயத்தில் எல்லாமே வெந்திருக்கு. நம்ம போட்ட ஜவ்வரிசி நல்லா உருளையாக அழகாக வெந்திருக்கு. இந்த சக்கரவள்ளி கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோவும் நல்லா நெய்யிலேயே வறுத்தனால நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்ச வெள்ளை கரைசலை இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது கூட சேர்த்துக்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு நல்லா கேரமலைஸ் ஆன மாதிரி இருக்கும். ஆனால் நல்ல கலரும் டேஸ்ட்டும் கொடுக்கும் இருக்கு. இப்போ கொஞ்சம் கீயை சூடு பண்ணியிருக்கோம். இதில் நெய் காஞ்சதுக்கப்புறமேலு எடுத்து வச்ச முந்திரியும் திராட்சையும் வறுத்து கீரில் சேர்க்க போகிறோம். நெய்யில் கொஞ்சம் முந்திரியை சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். முந்திரி நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் கூடவே இந்த திராட்சையும் எடுத்து வறுத்துக்கணும். இந்த திராட்சை நல்லா பபிள்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நல்லா வறுத்துட்டோம். இப்போ இதை நம்ம சேர்த்துக்க போகிறோம். கீர் நல்லா கெட்டியாக இருக்குது. அதே சமயத்தில் நம்ம போட்ட ஸ்வீட் பொட்டேட்டோ பார்க்குறதுக்கு கேரட் துருவல் போலையோ இல்லை வறுத்த சேமியா போலையோ தான் தெரியுமே தவிர ஸ்வீட் பொட்டேட்டோன்னு யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. இப்போ ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஸ்வீட் பொட்டேட்டோ கீர் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சு எல்லாருக்கும் கொடுங்க. உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.